Snapping 1, 2, where are you? You're still in my heart. காக்லியர் இம்ப்ளான்ட் ஒரு ரியலாக ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். குழந்தை வந்து பிறக்கும் போதே ஊமையாகவும் செவிடாகவும் பிறக்கிறவங்களுக்காண்டி வந்து பண்ணுது. பட் அது யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ வயசாகும் போதும் காது கேட்கலன்னா அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அவங்களுக்கும் பண்ணலாம். பட் நம்ம இந்தியாவில் வந்து பிறக்கும் போதே பை பர்த்தில் கன்ஜென்டல் டிஃப்னஸ்க்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுறோம். காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுறதுனால அவங்கள வந்து நம்ம ஹியரிங் கொடுக்குறோம். ஹியரிங் கொடுக்குறதுனால ஸ்பீச்சிங் கொடுக்குறோம். நம்ம இம்ப்ளான்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இம்ப்ளான்ட்டை உள்ளே வச்சு இந்த இம்ப்ளான்ட்டில் இருக்க எலக்ட்ரோடு வந்து இந்த காக்லியாவில் போய் ஸ்டிமுலேட் பண்ணும்போது டைரெக்டாக வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் ப்ராசஸர் வழியாக சிக்னல் உள்ளே போய் அது வழியாக இந்த காக்லியாக்குள்ளே போய் மூளைக்கு போகும். நம்ம பேசுறது, இப்போ நான் உங்ககிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அது இது வழியாக போய் மூளையில் பதிஞ்சு நம்ம பேர் கேட்குறான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஸ்பீச் ஏரியா ஸ்டிமுலேட் ஆகி ஸ்பீச் வரும். ஸோ காது கேட்க வைக்கிறதுனால மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பீச்சை கொண்டு வரலாம். ஸோ 2 சிஸ்டத்தை நம்ம இது பண்ணோம். காது கேட்கலாம், பேச்சு வராது. 7 வயசுக்கு அப்புறம் பண்ணும்போது ஸ்பீச்சை வந்து பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். ஸ்பீச் நார்மலாக இருக்காது. ஸோ அதனால் இம்ப்ளான்ட்டை 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப அவாய்ட் பண்ணாதீங்க. முன்னாடி தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, இப்போ ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ஈஸியாக காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு ஆகிற செலவு வெறும் 6 லட்சம் ரூபாய் தான். ஆப்ரேஷன் இம்ப்ளான்ட்டோட எல்லா செலவும் சேர்ந்து. முன்னாடி இது 15 லட்சம் 20 லட்சம்லாம் இருந்தது. இப்போ அவ்வளோ இல்லவே இல்லை. கவர்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக காப்பீடு திட்டம் மூலமாக அதை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது நடக்குது, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. கண்டிப்பாக அங்கேயும் போய் பார்த்து பண்ணிக்கலாம். காது கேட்கலைங்கிறத ஒரு பெரிய ஒரு குறையாக நினைக்காம அது ஈஸியாக சரி பண்ணலாம். இமிடியேட் டாக்டரை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க.